ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, யூடியூப்ல புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 1-2 பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் அந்த பிரச்சனை இந்த டிஜிடெக் தமிழ் சேனலுக்கு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா என்னுடைய மற்ற சேனல்கள்ல கிடையாது. என்ன இஷ்யூ அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஒயிட் ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு நம்மளுடைய சேனலை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா லேட்டஸ்ட் பப்ளிஷ்டு கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேயே நார்மலா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அந்த வீடியோ இருக்கும், அதுக்கு கீழே நம்மளுக்கு எவ்வளவு வியூஸ், எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இதுலயே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டாலர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் டிஜிடெக் தமிழ் சேனல்ல ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த கிரீன் கலர் டாலர் கொடுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, இந்த இடத்துல கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, நம்ம இதை ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஓபன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, விசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பப்ளிக்ல தான் இருக்குது. ஆனா நம்மளுக்கு அந்த மானிட்டைசேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டீசஸ் அப்படின்னு இருக்குது. சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நோ நோட்டீசஸ் அப்படின்னு இருக்கு. எந்த நோட்டீஸ் இல்லைன்னு சொல்றாங்க. திஸ் வீடியோ இஸ் ரீச்சிங் வியூவர்ஸ் அண்ட் ஏர்னிங் அக்கார்டிங் டு யுவர் செட்டிங். உங்களுடைய செட்டிங்க்கு ஏற்றபடி உங்களுக்கு அது ஏர்ன் பண்ணிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன டவுட் வந்துச்சுன்னா, இப்போதான் நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு போனஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நம்ம சேனல் ஏதாவது அங்கே மாற்றி ஏதாவது வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா என்னுடைய இன்னொரு சேனலுக்கு சேம் அந்த போனஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த சேனல் பாத்தீங்கன்னா டாலர்லாம் கரெக்டா இருக்கு. இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, எல்லா வீடியோக்கும் அதே மாதிரி தான் காமிக்குது. அந்த டாலர் சிம்பிளே இந்த இடத்துல காமிக்கல. சரி இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கண்டென்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா புதுசா வேற என்னமோ ஒன்று காமிக்கிறாங்க. a new way to check the status of your videos அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி take a closer look at the improved content list அப்படின்னு இருக்கு. இதுல லேண்ட் மோர்னு கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லேண்ட் மோர் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா a new way to check the status of your videos அப்படின்னு சொல்லிட்டு புதுசா என்னமோ வந்திருக்கு. ஸ்டெப் 1 of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நார்மல் அந்த இன்ஃபர்மேஷன், இது ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு. அப்புறம் ஒரு இன்ட்ரோ மார்க் ரெட் கலர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன் சிங்கிள் பிளேஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீசஸ் கம்பைன் ஆல் வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஒன் பிளேஸ். எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒரே பிளேஸ்ல பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இம்பாக்ட் ஆன் யுவர் வீடியோஸ் ரீச், வேஸ் டு ஏர்ன் அண்ட் வியூவர்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பார்த்துப்போம். இதுல அது கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ப்ரியாரிட்டிஸ்ட் பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி அப்படின்னு இருக்குது. த இன்ஃபர்மேஷன் வில் பி ப்ரியாரிட்டிஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு போட்டுட்டு ரெட் ஃபார் த மோஸ்ட் அர்ஜென்ட், இந்த மாதிரி ரெட் இருந்ததுன்னா அது மோஸ்ட் அர்ஜென்ட் அந்த மாதிரியும், எல்லோ இருக்கு அப்படின்னா பார்ஷியல் லிமிடேஷன் அப்படிங்கிறது மாதிரியும், அப்புறம் கிரே ஃபார் டாபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தட் யூ டேக் அ லுக் அட் லேட்டர். நோ ஐகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எந்த ஐகான் எதுவுமே இல்லை அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் வீடியோ ஹேஸ் நோ யூசஸ், உங்களுடைய வீடியோவில் எந்த இஷ்யூ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுல வேற என்னமோ புதுசா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செட் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய அந்த விசிபிலிட்டி தான் பப்ளிக்லயா இல்ல அன்லிஸ்டட்லயா இல்ல மெம்பர்ஸ்க்கா அப்படிங்கறத மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் கிவ்ஸ் யூ மோர் கண்ட்ரோல் ஓவர் ஹூ கேன் see your வீடியோ, யார் பாக்குறது அப்படிங்கறத நம்ம செட் பண்றது அதுக்கு தான். அப்புறம் இதுல இப்போ க்ளோஸ் அவ்வளவுதான் இருக்கு, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க சொல்லியிருக்கப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது பப்ளிக்ல இருக்கு. நோட்டீசஸ்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எந்த ஐக்கானும் இல்லை. அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நோ நோட்டீஸ் அப்படிங்கிறது காமிக்குது. அதே மாதிரி திஸ் வீடியோ இஸ் ரீச்சிங் வியூவர்ஸ் அண்ட் ஏர்னிங் அக்கார்டிங் டு யுவர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய செட்டிங்ஸை பொறுத்து நம்மளுக்கு அது ஏர்னிங் எல்லாம் கரெக்டாக வரும் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எந்த ஐக்கான் எதுவுமே ஷோ ஆகல. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஐக்கானை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெட் கலர்னா அர்ஜென்ட், எல்லோனா லிமிட்டட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐக்கான் இல்லைன்னா கூட நோ இஷ்யூ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வச்சுதான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது வேற ஏதாவது டெக்னிக்கல் இதனால கூட இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளுடைய வீடியோக்களுக்கு கரெக்டா இருக்கா, கிரீன் டாலர் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா இதுல எங்கேயுமே நம்ம பார்த்தா தெரிய மாட்டேங்குது. யூடியூப் ஆப்ல போயிட்டு பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சிம்பிளா செக் பண்றதுக்கு இந்த கண்டென்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல இந்த மானிட்டைசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க டாப்ல, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கீழே 3 ஆப்ஷன் வருது. இதுல மானிட்டைஸ்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு
அப்ளை அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து மானிட்டைஸ்டு வீடியோஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து $green வந்து காமிக்குது. ஸோ இதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம்ல, அதுக்காக அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய சேனல்ல எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கா, சேஞ்ச் ஆயிருக்கா? சப்போஸ் சேஞ்ச் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து அப்டேட்னால வந்திருக்கா இல்ல வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது பக்னால அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கறது கமெண்ட் வச்சு பார்த்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கட்டாயமா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.